வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் VPMM கல்வி நிறுவனங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் இயக்குனர் AR முருகதாஸ் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். குடும்பத்துடன் கோவிலுக்கு வருகை தந்து தேரோட்டத்தில் பங்கேற்று வழிபட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பச்சை பட்டாடையில் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் வைகை ஆற்றில் தீர்த்தவாரி முடித்து வண்டியூர் நோக்கி புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சர்க்கரை தீபம் ஏந்தி வழியெங்கும் சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் பரமக்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் தீர்த்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது. பச்சை நிற பட்டாடை உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாளை பக்தர்கள் மஞ்சள் நீர் பீச்சியடித்து வரவேற்று தரிசனம் செய்தனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கண்ணமங்கை பக்தவஸ்தல பெருமாள் கோயிலில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை பிரம்மோற்சவ தேரோட்டம் நடைபெற்றது. பக்தவஸ்தல பெருமாள் திருத்தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 60 ஆண்டுகளுக்கு பின்பு புதிய தேர் இழுக்கப்பட்டதால் பக்தர்கள் உற்சாகத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 14ஆம் தேதி விடையாற்ற உற்சவத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற தென்னூர் உக்ரகாளியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் உக்கிரமாகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் பக்தி கோஷத்துடன் தேவராட்டம், செண்டை மேளங்கள், உருமி மேளங்கள், மத்தளம் மற்றும் கிராமிய இசை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு நடனங்களை ஆடியவாறு தேரை மக்கள் உற்சாகத்துடன் இழுத்துச் சென்று வழிபட்டனர். வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள் VPMM கல்வி நிறுவனங்கள்.